ஸ்ரீலீலா பராசக்திகள் அறிமுகமான நடிகை. இப்போ ஓம்ங்கிற படத்தில் தனுஷோட நடிச்சிட்ருக்காங்க, ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷனில். இவங்க அண்மையில் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை கொடுத்தாங்க. நான் சொல்லவே இல்லை, நான் சொல்லாததெல்லாம் இந்த மீடியாக்காரங்க போடுறாங்க. என்னை மிஞ்சி நான் டான்ஸ் ஆடுறதுக்கு நடிகரும் நடிகையும் இல்லை அப்படின்னு நான் சொன்னதாக பொய்யான ஒரு நியூஸை போட்டிருக்காங்க. ஆனால் அந்த செய்தியை நான் சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு மறுப்பு கொடுத்துருக்காங்க. அந்த செய்தியை வேண்டுமென்றே திரித்து போட்ட அந்த ஊடகம்தான், அந்த ஊடகத்தை போன்ற பல மீடியாக்கள்னால்தான் இயக்குனர் பாக்கியராஜனுடைய இறுதிச் சடங்கன்று பல விரும்பத்தகாத செயல்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. நான் முந்தி நீ முந்தி அப்படின்னு சொல்லி மீடியாக்களுக்குள்ள ஒரு போட்டி, அவனுங்களுக்குள்ள ஒரு போட்டி. சாவு வீட்டில் அடிச்சுக்கிறானுங்க. நான் முதல்ல எடுப்பேன், நீ முதல்ல எடுப்பேன் அப்படிங்கிறான். அந்த பொட்டிக்குள்ளேயே தலையை விட்டு எடுப்பான் போல இருக்கு. அவ்வளவு கேவலமாக பாக்கியராஜனுடைய கடைசி நாள் நிகழ்ச்சியில் நடந்திருக்கு. கோபம் பட்டவர்கள் கொதிச்சு போனாங்க. 2 பேர், ஒன்று ராதிகா, இன்னொன்று சுகாசினி மணிரத்னம். சுகாசினி மணிரத்னம் ரொம்ப உச்சத்துக்கே போயிட்டாங்க. செருப்பால் அடிப்பேன் அப்படின்னாங்க. ராதிகா கண் கலங்கினாங்க. ராதிகா கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஒரு ஊடகம், ஒரு மீடியா. இதற்கெல்லாம் என்ன காரணம்? இளவு வீட்டுக்கு இவங்களையெல்லாம் யார் அனுமதிச்சது? ஒரு எல்லையோடு இவங்களை நிறுத்தி இருக்க வேண்டாமா? இப்போ தேர்தலில் ஓட்டு போட போகும்போது ஒரு குறிப்பிட்ட மீட்டருக்கு மேலே தான் எல்லாம் ஆட்களை நிற்கணும்னு சொல்லி ஒரு இது போட்டிருக்காங்கல்ல. அதே மாதிரி மரண வீடோ கல்யாண வீடோ எந்த வீடாக இருந்தாலும் சரி, மீடியாக்களை நீங்கள் உள்ளே நுழைய விடாதீங்க. நீங்கள் உள்ளே நுழைய விடுறதுனால தான் அவர்களுக்குள்ளே உள்ள ஒரு போட்டியின் காரணமாக நான் நீ எதுக்காக எல்லாம் தங்களுடைய ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக, தங்களுடைய ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக. அப்போ தான் அவங்களுக்கு அந்த மீடியா தலைமையில் அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஏதோ ஒரு சம்பளம் கொஞ்ச நாச்சும் கொடுப்பான், இல்லாட்டி சம்பளம் இல்லை, நீயே பொழைச்சிக்கோ, நீயே சம்பாரிச்சுக்கோ அப்படிங்கிறதுனால தான் சில மீடியாக்கள் செய்திகளுக்கு காசு கேட்குறாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய தயாரிப்பாளர் சங்கமோ நடிகர் சங்கமோ அக்கறை காட்டாமல் இருக்காங்க. அவுத்து விட்டாங்க. எத்தனை பேர் வந்தாலும் வரட்டும், நமக்கு பெரிய பப்ளிசிட்டி கிடைக்கிது. அந்த பப்ளிசிட்டி ஒரு முறையான பப்ளிசிட்டியா? எத்தனை பப்ளிசிட்டியில் நீ உண்மைக்கு மாறான செய்திகள்லாம் வருது தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதால் அது கூட ஒரு விளம்பரம் தான் அப்படின்னு நினச்சி பெருமைப்பட்டுக்கிற சில ப்ரொடியூசர்களும் இருக்காங்க. ஆக இந்த அசிங்கமெல்லாம் இன்னுமே இளவு வீட்டில் நடக்கக்கூடாது, கல்யாண வீட்டையும் நடக்கக்கூடாது. செலக்டிவாக ஒரு எடுத்துக்கங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே உள்ளே விடாதீங்க. உள்ளே விடாமல் அங்கேயே தடுத்து நிப்பாட்டி நீ அதுக்குள்ளே இருந்துக்க. உன் எல்லாம் அதுதான் வர்றவங்கள. அதில் ஒன்று, இந்த வர்றவங்கள்லாம் எனக்கு அது ரொம்ப அவமானகரமாக இருக்குது. இந்த வர்ற தலைவர்கள் சில பேர் இருக்காங்க, நடிகர்கள் சில பேர் இருக்காங்க. அங்கே ஓரத்தில் ஒரு மைக் வச்சுருப்பானுங்க, குமிச்சு வச்சுருப்பானுங்க. அதுக்கு முன்னால் போய் இவங்களுடைய உணர்வுகளை கொட்டுறது, அனுதாபங்களை கொட்டுறது. பப்ளிசிட்டியான்னு விளம்பரம் தேடுறியா? அவர் சாவுக்கு நீ அதை சொல்லி நீ விளம்பரம் தேடுறியா? உன் முகத்தை காட்டுறியா? உன் முகத்தை காட்டி பப்ளிசிட்டி பண்ணிக்கிறியா? கேவலமாக இல்லை? இப்படியெல்லாம் கேட்கணும்னு ஆத்திரமாக வருதுங்க. அதனால் இது
வேன்குள்ளே கொண்டு பாக்கியராஜருடைய சடலத்தை வச்சுருக்காங்க. ஒருத்தன் அதுக்குள்ளே கேமராவை உள்ளே திணிச்சு எடுக்கிறாங்க, முகத்தை படம் எடுக்கிறான். ஏன்டா அதை எடுத்து நீ என்ன பண்ண போகிற? நீ காட்டி அது என்ன ஆக போகுது? முகத்தில் பூரா கட்டு போட்டிருக்கு, மாலை போட்டிருக்கு. அதான் சுஹாசினிக்கு கடும் கோபம் வந்துடுச்சு. பிடிச்சி தள்ளிட்டாங்க. பிடிச்சி தரணும்னா அவன் செருப்பை விட்டுட்டு அப்படியே வந்தான். செருப்பு எடுக்க வந்தான், செருப்பால் அடிப்பேன். இதெல்லாம் தேவையா? அசிங்கமாக இருக்கு. இனிமேலாவது இந்த திரைப்பட நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் இணைஞ்சு இதுக்கு ஒரு முடிவு கட்டலைன்னா இன்னும் எதிர்காலங்களில் இதை விட மோசமான நிகழ்வுகளை தான் நீங்கள் சந்திக்க நேரிடும். அது கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, கர்மாதி வீடாக இருந்தாலும் சரி, மோசமான விளைவுகளை தான் நீங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை நான் சொல்லிவிட்டு அடுத்த செய்திகளுக்கு போகலாம். இப்போ வாரிசு தயாரிப்பாளர் தில்ராஜு அவர் ஒரு உண்மையை சொல்லியிருக்கார். இந்த படத்தினுடைய வசூல் இவ்வளவு தாண்டி விட்டது, இவ்வளோ அதிகமாகி விட்டது, நாங்கள் ஒரு சாதனை புரிந்து விட்டோம் அப்படி இப்படிலாம் விளம்பரம் சொல்கிறோமே செய்கிறாங்கல்ல, அதெல்லாம் பொய்யுங்க. அதெல்லாம் அடுத்த படத்துக்கு காட்டிலும் நம்ம படம் அப்படிங்கிற ஒரு கெத்தை காட்டுறதுக்காக இந்த மாதிரி பொய்யான விளம்பரங்களை கொடுக்குறோம். அந்த பொய்யான விளம்பரம் கொடுக்கறதுனால அந்த பட நடிகரை ஒரு ரைவல் இன்னொரு நடிகர் மேலே அவர்கள் அந்த ரசிகர்களுக்கிடையே சண்டை வருது. ரசிகர்கள் போட்டி போட்டுக்கிட்டு அவங்க மீடியாக்களில் நாடிக்கிட்டு இருக்காங்க. இது அப்படின்னு சொல்லி தில்ராஜு ஒரு உண்மையை சொல்லியிருக்கார். இன்னொரு உண்மையை சொல்லியிருக்கார். கேம் சேஞ்சர்னு ஒரு படம் எடுத்தார்ல, நம்ம டைரக்டர் சங்கர் டைரக்ட் பண்ணது. அந்த படம் நம்ம ராம் சரண் நடிச்சிருந்தார். அந்த படம் ஏன் தோல்வி அடைந்தது அப்படின்னு தில்ராஜே சொல்கிறார். காலம் கடத்தப்பட்டது. 3 வருஷம் 4 வருஷம் அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருந்தால் ஒரு படத்தை காலங்கள் மாற மாற எல்லாம் கற்பனைக்கேற்ற மாதிரி கதைகளை நீங்கள் கொண்டு போய் திணிக்க முடியுமா? ஆக கதைகளையும் புதுமை இல்லை, நாட்கள் நீட்டிப்பு. புதுமை இல்லாததை நீங்கள் எவ்வளோ தான் கட்டி அழித்தாலும் அதில் எப்படி நடிக்க முடியும்? ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸும் அந்த கேம் சேஞ்சரில் ரொம்ப குறைவாக இருந்தது. இதனால தான் அந்த படம் படுதோல்வி அடைந்தது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. இந்த குற்றச்சாட்டு அந்த படத்தை இயக்கிய கே சங்கர், நம்ம இயக்குனர் சங்கரையே சேரும். சங்கர் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரில. ஏன்னா இப்போ அவர் பதில் சொல்கிற மூடில் இல்லை. ஏன்னா அவர் ஒரு பெரிய பிரச்சனைகள், அடுத்த படம் அவர் எடுத்து ஆகணுங்கிற ஒரு இதில் இருக்கார். வேள்பாரியை எப்படி கொண்டு வரணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கார். ஏன்னா ஒரு படம் ஏற்கனவே தோல்வி படத்தை கொடுத்துட்டார் இல்லையா, இந்தியன் அந்த 2 படம் தோல்வி படம் இல்லையா, அதை கொடுத்துட்டா அதிலேருந்து அவர் மீளணும்ல. அதுக்காக அவர் வேள்பாரியை அவர் மெனக்கட்டி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அங்கேயும் தடங்கள், போதிய நிதி கிடைக்கல, கஷ்டப்படுறாரு. அப்புறம் எங்கே இதுக்கு பதில் சொல்ல போகிறார்? சரி, நேற்று ஒன்று செய்தி, ஒரு பரபரப்பான ஒரு செய்தி மீடியாக்களில் பயங்கரமாக போச்சு. நடிகர் சூர்யா அரசியல் கட்சியில் சேரப்போகிறார் அப்படின்னு ஒரு செய்தி பூதாகரமாக சோசியல் மீடியாக்களில் வளம் வந்தது, பரபரப்பாக இருந்தது. ஏன்னா விஜய் அரசியலுக்கு வந்துட்டார். அடுத்து அவர் தானே சூப்பர் ஸ்டாராக இருக்கார் சூர்யா. இருக்கிற நடிகர்களே கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு நாணயமான ஒரு நடிகராக இருக்கார். கல்வி அறக்கட்டையெல்லாம் வச்சு ஒரு கல்விக்காக பாடுபடுறாரு. மக்கள் மத்தியிலையும் நல்ல பேர் இருக்குது. இதெல்லாம் வச்சு அகில இந்திய சூர்யா தலைமை மன்றம் இருக்குல்ல, அந்த மன்றத்தை சேர்ந்த ஒரு ஆள் சொன்ன ஒரு செய்தி தான் அந்த அரசியலில் சேரப்போகிறாருங்கிற செய்திக்கு அடிப்படையாக இருந்தது.
கடவுள் அருள் இருந்தால், மக்கள் அருள் இருந்தால் சூர்யாவும் அரசியலுக்கு வரலாம், ஏன் வரக்கூடாது என்று இருக்கிறதா என்று அவர் பாட்டுக்கு, அவர் பழைய ஆள், பழைய தலைவர் போல இருக்கு. அவர் போன போக்கில் அவருக்கு புகழை சொல்லிட்டு போக பத்தி எரிஞ்சது. ஆனால் அரசியலுக்கு வரப்போகிறாரா சூர்யா? நெவர், வரப்போகிறதில்லை. அதையும் அவரே சொல்லிட்டார். எனக்கு அந்த மாதிரி ஆசையெல்லாம் கிடையாது, நான் அரசியலுக்கு வரப்போவதில்லை. எனது பணி கல்விப்பணி, அதை நான் ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதன் மூலம் நிறைய பட்டதாரிகள் வர்றார்கள், நிறைய இன்ஜினியர்கள் வருகிறார்கள், நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் வர்றாங்க. இந்த மாதிரி ஒரு படைப்பை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நான் ஏன் அரசியலுக்கு வரணும்? அரசியலுக்கு வந்து தான் அதை செய்யணும்னு இல்லையே. நான் செஞ்சுக்கிட்டு இருக்க அறக்கட்டளை இருக்கே, அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான பேருக்கு கல்வி கொடுத்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சூர்யா நெத்தி பொட்டு அடித்த மாதிரி பதில் சொல்லிட்டார். ஆக சூர்யா அரசியலுக்கு வரப்போவதில்லை. சிலர் ஆர்வம் மிகுதினாலும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க பாட்டு மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்னு இப்போ சொல்லிட்டு போயிடுறாங்க. வதப்படுறது யார்? சம்பந்தப்பட்ட ஆட்கள் தானே வதப்படுறாங்க. அது யோசிக்கிறது இல்லை. நம்ம விசுவாசமாக இருந்த தலைவருக்கு இந்த ஒரு இடைஞ்சலை கொண்டா ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்குறோமே அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கிறது இல்லை. நம்ம பேர் வந்தால் போதும், 8 காலத்தில் அவன் செய்தி போடுவான் அப்படி இப்படிங்கிற ஒரு கனவுல இந்த மாதிரி கட்டி விட்டு போயிடுறாங்க. அதுக்கு அந்த மாதிரி நடிகர்களெலாம் பதிவு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ சூர்யாவும் ஓம்பாளையும் வந்து இணைஞ்சு ஒரு படம் எடுக்க போகிறாங்க. அந்த படத்தை இயக்க போகிறது ஞானவேல், பீம்சிங் டைரக்டர். நிச்சயமாக புதுமையாக இருக்கும், புதுசாக இருக்கும். இதை ஓம்பாளையே அறிவிச்சிருக்கு. இந்த மாதிரி சூர்யாவும் ஞானவேலும் இணைகிறார்கள். அதான் நாங்கள் தான் தயாரிக்கிறோம். ஓம்பாளை ப்ரொடக்ஷன்ஸ் தெரியுமில்ல, மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி. பிரம்மாண்டமாக தான் அவங்க எடுப்பாங்க, எதுலேயுமே குறைவு வைக்க மாட்டாங்க. அதுலேயும் அவங்க சூர்யா மேலே வச்சுருக்க ஒரு பெரிய அன்பு, அபிமானம், நம்பிக்கை, இதெல்லாம் அவங்க சொல்கிற போது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளவு நம்பிக்கை உள்ளவர்கள் சூர்யா வச்சு படம் எடுக்கிறாங்க. ஆக ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு அடுத்த ஆண்டோ எப்போ தொடங்க போகுதுன்னு தெரியலை. அநேகமாக ஜூலையில் பூஜை இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அதிகம் இன்னொரு எனக்கு ஒரு செய்தி கேள்விப்பட்டவனே நேற்று தான் படித்தேன். அந்த செய்தியை ஆச்சரியமாக இருந்தது. ஆர்டி பர்மன் பாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர். ஆஷா பான்ஸ்லே லதா மங்கேஷ்கரனுடைய சகோதரி. இவங்க 2 பேரும் கணவன் மனைவிங்கிறது தெரியும். ஆனால் 2 பேருமே 2ஆம் தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன். இவங்க 2 பேரும்னா பர்மனுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணமாகி அது முடிச்சு போச்சு. அதே மாதிரி ஆஷா பான்ஸ்லேக்கும் ஏற்கனவே கல்யாணமாகி அது முடிஞ்சு போச்சு. ஆக இவங்க ஆனால் அந்த ஆஷா பான்ஸ்லேக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. இந்த 3 குழந்தைகள் இருக்கும் பொழுது தான் ஆஷா பான்ஸ்லேயும் ஆர்டி பர்மனும் கல்யாணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. 1979 அந்த கல்யாணம் நடந்தது. இதில் வேடிக்கை என்னன்னா, அங்கே தான் நம்ம கவனிக்கணும். கல்யாணம் பண்ணுறது எதுக்காக ஐயா? கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறது தானே. அதுதானே இன்றைய கல்யாணத்தினுடைய அர்த்தமாக இருக்குது. கல்யாணம் காலையில் நைட், ஃபர்ஸ்ட் நைட், விடிஞ்சால் கணவன் மனைவி சந்தோஷம், இனி அடுத்தடுத்த இரவுகளை தேடிக்கொண்டே இருப்பார்கள். இதுதானே இன்றைய இளஞ்சோடிகளுடைய எண்ணமாக இருக்கிறது. அதுதான் நடக்கவும் செய்கிறது. ஆனால் ஆர்டி பர்மன் ஆஷா பான்ஸ்லே கல்யாணம் பண்ணிய பிறகு பகலில் இசைக்கூடங்களில் இருப்பாங்க. அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அந்த அம்மா அந்த வேலையை பார்க்கும். சாயங்காலம் எதுவும் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் 2 பேரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போவாங்க, கலந்து கொள்வாங்க. கல்யாண ரிசப்ஷனாக இருந்தால் மணமக்களை வாழ்த்து விட்டு வருவாங்க.
ஒரு இசை நிகழ்ச்சியாக இருந்தால் தலைமை வாங்கிட்டு வந்துடுவாங்க. இரவு ஆஷா பான்ஸ்லே தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுவார். ஆர்டி வர்மன் அவருடைய வீட்டுக்கு போயிடுவார். ஆக ஒரு நாள் கூட இரவில் இவர்கள் சந்தித்து கொண்டதில்லை. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? இப்படிப்பட்ட தம்பதிகளும் இருக்காங்க ஐயா, இருந்திருக்காங்க ஐயா. ரொம்ப பெருமையாக இருக்குங்க. காதலுக்கு ஒரு புது கதாசிரியர்கள், இந்த சில புதுமையான கதாசிரியர்கள்லாம் வர்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு கதையினுடைய கருத்து, இந்த மைய கருத்து இதை வச்சுக்கிட்டு அவங்க கூட நிறைய கதைகள் பண்ணலாம். அந்த காலத்தில் ஸ்ரீதர்லாம் இந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவங்க இனி ஒரு புது கதாசிரியர்களும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான தம்பதியாக தெரிஞ்சாங்க. அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிற ஒரு ஆசை இருந்தது, சொல்லிட்டேன். அடுத்து இந்த மழை விட்டாலும் இந்த தூவானம் விடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி பிரச்சனை முடிஞ்சு போச்சு. தலைவர் ரஜினிகாந்த் தன்னுடைய நிலை எடுத்து க்ளீனாக சொல்லிட்டார். அதே மாதிரி அவரை சார்ந்தவர்களும் தலைவரை அப்படியே பின்பற்றிட்டு அவங்களும் அமைதி ஆயிட்டாங்க. ஆனால் இந்த விஜய் ரசிகர்கள் மட்டும் விடாமல் இன்னமும் வசைபாடி கொண்டு இருக்கிறார்கள். அதுலேயும் இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக விஷ்ணு வசால் அவர் தலைவருக்காக அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார். இப்போ அவர் கட்டி ஏறுறாங்க, டேய் நீ ரஜினிகாந்தை மாத்திரம் தலைவர்னு சொல்கிற, ஏன் எங்கள் விஜயை விஜய்னு தலைவர்னு சொல்ல மாட்டேங்கிற, அல்லது சிஎம்னு சொல்ல மாட்டேங்கிற, ஏன் விஜய்னு மட்டும் சொல்கிற, திமுறா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் விஷ்ணு விஷால் அஞ்சுற மாதிரி இல்லை. நான் இதுக்கெல்லாம் பயப்பட போகிறது இல்லையா, என் கடமை பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு தன்னுடைய பட ப்ரமோஷன் வேலையில் ஈடுபட்டிருக்காரு. நாளைக்கு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.